இதுக்கு ஓடுறதுனால தான். ஹலோ. ஹாய் நித்திலன். ஹாய் கேஜி. ஏ கார்த்தி, கேஜி தான் கேஜியை வந்து காணவில்லை. வரான். சொல்லுங்க கேஜி. இங்க வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு. அப்படியா? ஆமா. எப்படி அங்க எப்படி இருக்கு காத்தடிக்கிறது தானே அமெரிக்கால? காத்தடிக்குது. அமெரிக்காவில் எப்படி அமெரிக்கா அமெரிக்காலயா? அமெரிக்கால இப்ப வந்து வெள்ளரிக்காய் சாப்பிடுற லெவலுக்கு வெயில் அடிச்சிட்டு இருக்குது. சேம டிஆர் லெவலுக்கு இது பண்ண பத்தியா, ரைமிங் கொடுத்த பத்தியா? பாடுறா, நீயே சொல்லிக்கிற. அதுவும் டிஆர். இந்த ஜோக்க முதல்ல எடிட் பண்ணணும் நானு. அடுத்தது போவோம். டாடி ஜோக், தமிழ் டாடி ஜோக். ஸோ நித்திலன், இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஐடியாவில் இருந்தோம்னா, அந்த இப்போ இந்த சாட் ஜிபிடி எல்லாம் இட்ஸ் பேஸ்ட் ஆன் சம் ஆர்கிடெக்சர் கால் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர், கரெக்டா? ஜெனரேட்டிவ் ப்ரீ-ட்ரெயின்ட் டிரான்ஸ்ஃபார்மர், ஆட்டோ ரெக்ரெசிவ் டிரான்ஸ்ஃபார்மர் அப்படின்றாங்க. எனக்கு தெரியல. ஜிபிடி எக்ஸ்பென்ஷன். ஓ அப்படியா? தேங்க்ஸ். இது வரைக்கும் எனக்கே தெரியாது. இதுக்கு தான் நான் இருக்கேன். அகடமிக் லெவல்ல இருக்காரு கேஜி. இதெல்லாம் கேஜி வந்து நிறைய கேள்விகளோட வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஒரு புக் ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து வந்திருப்பாரு நினைக்கிறேன். ஆமா, எனக்கு பாதிக்கு மேலதான் வந்து கேள்வியே ஆரம்பிச்சது. முதல்ல எல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருந்தது அந்த ஜே அலமாருடைய இது. ஆனா இப்போ நித்திலன் வந்து வேற எங்கேயோ தொடங்க நினைக்கிறேன். அது வந்து இன்னும் கீழே போய் தொடங்கலான்னு தான் ஆரம்பிக்க போறேன். அவர் வந்து குழி தோண்டி ஆரம்பிக்கிறாரா? ரொம்ப கொஞ்சம் எல்லாருக்கும் புரியுற மாதிரி போயிட்டேன் நித்திலன். So Nithilan, please go ahead. Yeah. Sure. I will now to give a little context. Transformer பத்தி தெரியறதுக்கு முன்னாடி, this is a very famous blog. அந்த blogல he writes about various machine learning models and one such model was transformers, and it had very good how do I say animations which எனக்கு ரொம்ப இன்ட்யூட்டிவா இருந்தது இந்த ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப. ஸோ whenever someone asks about it I usually forward this. இதை 2 வாரமா இவங்ககிட்ட ஃபார்வர்ட் பண்ணியிருந்தேன். இப்போ வந்து அதை பத்தி கொஞ்சம் டீடைல்ஸ் உள்ளார போய் as I go through it we will take more questions, and whenever you have any problems I will try to clarify it. ரொம்ப பேசிக்ல இருந்து தான் போறேன். ஸோ it basically starts before we go into transformers. I think அந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கிறது ஃபர்ஸ்ட் இதுன்னு எடுத்துக்கிட்டா, the problem of what we are trying to solve is somewhat like a sequence to sequence model. The basic idea in a sequence to sequence model is where you have in the green blocks la irukka mari you have set of inputs, and then you want to predict a set of outputs from that. So you pass all the inputs to a sequence to sequence model, and it tries to give you an output which is again a sequence of in the number case la ChatGPT la eduthikitta the words you send would be the sequence, and what ChatGPT responds would be the output sequence. இங்கே எனக்கு ஒரு கேள்வி வந்தது. இந்த சீக்வென்ஸ் டு சீக்வென்ஸ் டு மாடல்ஸ் அப்படின்ற பேர் கேள்விப்பட்ட உடனே ஒரு கேள்வி வந்தது. அப்போ in contrast to what are we naming this as sequence to sequence models? So let's say we have image based models lam pathina they don't use sequence to sequence. So they take the whole image as an input, and then they produce a whole image as an output, and they are not treated as one at a time. Like they don't have a time, they have a spatial correlation but they don't have a time based. First sequence na and the time edo or vidathula vandu time there is ordering. There is a ordering one of the sequence. Whereas go ahead. The sequence na is a sequence of things which is related to each other, one after another, happens one after another. But yeah, so idhula vandu ennalam varum, like what all is covered under, what data is covered under sequence to sequence. So the point is when the data has some kind of ordering illa angalla vandu sequence to sequence will be applicable. Yeah, my name is language text. Yeah. Language is one such variation. Signal processing la வந்து time based இப்ப அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்கும் இது அப்ளை ஆகும். அந்த மாதிரி ECG EEG இப்ப கார்த்தி எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட் prices
அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து பேசிஸ் மாதிரி வரும். Okay. So this can be applied for that. Yes. The core idea can be taken and then it has to be modified for each of the applications. அப்படியே தூக்கி போட முடியாது, but we have to modify it based on the ideas which we present here. But in a language processing model, the first எல்லாமே the basic idea which they wanted to solve was translation. அதுதான் இங்க வந்து எக்ஸாம்பிள் நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் எடுத்துக்கிட்டு I think they are doing it from French to English. ஆமா, French. Yeah. So அது எனக்கு அது என்னன்னு எனக்கு Jesui is French தான். Jesui. Jemapal Karthi. ஆஹா. 3 மாசம் French கிளாஸ் போனேன். French கத்துக்கிறதுக்கு இல்ல. அப்புறம் பேசுவோம். எதுக்காக போனீங்கன்றதுதான் முக்கியமா தெரியுது. பட் வீராஜேந்தர் பிரெஞ்சு கத்துக்கிட்டா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஓகே. சோ the fundamental idea வந்து நம்ம பில்டிங் பிளாக்கா பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் சீக்வென்ஸ் மாடல்ல யூ பாஸ் an input and then you get an output இல்லையா? அதுக்குள்ளார பிரேக் பண்ணி பார்த்தா usually it consists of an encoder and a decoder. The idea of an encoder is it takes in the input together, like one by one எடுத்து it combines it all together and generates a context. And then that context is passed to a decoder, which then produces outputs one by one. So இதுதான் வந்து the basic structure in which a sequence to sequence model is solved. இதுல இன்னொன்னு என்னன்னா லைக் அந்த டாஸ்கே முதல்ல நம்ம ஐ திங்க் யூ ஷுட் சே சம்திங் மோர் லைக் அந்த நியூரல் மெஷின் டிரான்ஸ்லேஷன் இருக்குல்ல. ஸோ பேசிக்கலி தேவ் ட்ரைட் டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் ஃபார் டிரான்ஸ்லேட்டிங் ஃப்ரம் ஒன் லாங்குவேஜ் டு அனதர். அண்ட் அதுல பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லிமிட்டடா தான் இருக்கு. திஸ் இஸ் த பேக்ரவுண்ட் ஆஃப் இட். அண்ட் நவ் தே ஆர் ட்ரைங் நியூரல் நெட்வொர்க்ஸ், நியூரல் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் பேஸ்ட் மெத்தட்ஸ் அப்படின்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ நான் இதில் ஒன்று இம்பார்ட்டன்ட் திங் நான் நோட் பண்ண விரும்புகிறேன். அதாவது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நான் என்ன நோட் பண்ணேன்னா போத் தி என்கோடர் அண்ட் டீகோடர் ஆர் ட்ரெயின்ட் அட் த சேம் டைம். அதுதான் ஐ ஃபவுண்ட் திஸ் வெரி நாவல் அபவுட் திஸ். நிறைய பேர் என்ன வேணா ஃப்ரெஞ்சை வந்து ஒரு ரெப்ரஸன்டேஷன் எம்படிங் மாதிரி கொண்டு வந்துட்டு அந்த எம்படிங்கை தென் யூ கன்வெர்ட் இன்டு இங்கிலீஷ்ன்ற மாதிரி முன்னாடி இருந்ததுன்னு நினைக்கிறேன். வேற இந்த மாடல்ஸ் என்ன பண்ணாங்கன்னா போத் என்கோடிங் அண்ட் டீகோடிங்கை வந்து தே லேர்ன்ட் இட் டுகெதர். அந்த இன்டர்னல் ரெப்ரஸன்டேஷன் என்ன வேணா இருந்துக்கலாம், தே டிடன்ட் கேர். இன்புட் ஃப்ரெஞ்சு, அவுட்புட் இங்கிலீஷ், வேர் இட் வாஸ் ஏபிள் டு டீகோட் அண்ட் என்கோட் ஆட்டோமேட்டிக்லி. அந்த லாஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படி பண்ணிக்கிட்டாங்க அவங்க. 2 லாஸ்ட் ஃபங்க்ஷன் இருக்கு, ரெண்டையும் தெரியல. பட் தட் வாஸ் வாட் மை அண்டர்ஸ்டாண்டிங் இஸ். பட் நீ சொல்றது எனக்கு அதோட சிக்னிஃபிகன்ஸ் புரியல. So at this point I think அந்த டீடைல் வந்து நம்ம we'll pause it. I think we'll just understand the basic building blocks and then probably அந்த significance வந்து இங்க பேக் ப்ராபகேஷன் யூஸ் பண்றதுனால வர அட்வான்டேஜ் அது. பட் லெட்ஸ் கரண்ட்லி ஃபர்ஸ்ட் வந்து there are 3 components னு வெச்சுக்கிட்டா first there's an encoder, a context and a decoder. இப்போ கான்டெக்ஸ்ட்ன்றது என்னது? Context is what an encoder, so if the input இருக்குல்ல அந்த இன்புட்டை எடுத்து encoder produce பண்றது பேர் தான் context. அது வந்து and then that context is given to a decoder and the decoder uses the context and tries to generate the corresponding output. Context can be seen as a gist of all the inputs. It's a representation for all the inputs. Okay. கரண்டா நான் மாடலுக்கு ஃபீட் பண்ற சீக்வென்ஸ் உடைய சிக்னிஃபிகன்ஸ் என்ன அப்படின்றது தான் கான்டெக்ஸ்ட். a form of encoding, embedding, some understanding of it அப்படினு நினைச்சீங்களா இல்லையா? Last week நீ கேட்ட hidden vector சொன்னல்ல, hidden vector, latent vector, embedding. So this is an embedding for the whole text. So the whole text. அதே மாதிரி the more other important thing is how do you pass a word to a translation model. That is where the embedding for every token comes in. இந்த token ன்னு சொல்றது இந்த நம்ம translation இதுல a word எடுத்துக்கலாம். A word would be considered as a token and token should have a vector representation. அதுதான் வந்து first என்ன பண்ணுவோம்னா ஒரு இன்புட்டை but before you go forward, இது ஒரு சைக்கிள் காமிச்சது இல்ல, இது வந்து இன்ஃபரன்ஸா? இல்ல ட்ரைனிங். இது எல்லாமே இன்ஃபரன்ஸ்ல தான். சோ ட்ரைனிங் வந்து இன்ஃபரன்ஸை பேஸ் பண்ணி தான் ட்ரைனிங் வந்து இதுல கேப்சர் ஆகாது. we are just describing a system. நான் கிளியரா சொல்றேன். ட்ரைனிங்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து மாடலை வந்து டெவலப் பண்றது ட்ரைனிங். இன்ஃபரன்ஸ்ன்றது அந்த ட்ரெயின் பண்ண மாடலோட ஒரு ஃபார்வர்ட் பாஸ் தான் இன்ஃபரன்ஸ். அதுதான் இங்க பண்றாங்க.
ஜெசுவி எட்டுடியன்றது ஐ எம் a ஸ்டூடெண்ட் அப்படின்றது வந்து ஜெஸ்வி எட்டுடியன்றது வந்து என்கோட் ஆகி டீகோட் ஆகி ஐ எம் ஸ்டூடெண்ட்னு வருதுல ஒன்ஸ் அது ஒரு ஃபார்வர்ட் பாஸ் ஆஃப் தி மாடல். அதான் அது இன்ஃபரன்ஸ். ஆமா, அது அவ்வளவுதான். வேற ட்ரைனிங் வந்து இது பேக் ப்ரொபகேட் ஆகி இது ட்ரைனிங்னா என்கோடரையும் டீகோடரையும் தனியா வந்து மொத்த டேட்டா வச்சு லாங்குவேஜ் டேட்டா ஆக்சுவலா வச்சு ட்ரைனிங்னா யூ ஹேவ் a lot of set of data. அந்த டேட்டா எல்லாத்துக்கும் வந்து இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸ் கான்ஃபிகர் பண்ணி ட்ரெயின் பண்ணணும். பண்ணி யூசிங் பேக் ப்ரொபகேஷன் என்ன பண்ணோம், அந்த வெயிட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கும். இதெல்லாம் வெயிட்ஸ்லாம் அட்ஜஸ்ட் பண்ணா அந்த என்கோடரும் டீகோடரும் கரெக்டா அந்த என்கோடரோட டீகோடரோட வெயிட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இந்த இன்புட் கொடுத்தா இந்த அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்கும் யூசிங் கான்ஜுகேட் கிரேடியன்ட். அதெல்லாம் பண்றதுக்கு நிறைய பேக் ப்ரொபகேஷன் நடக்கும். அதுக்கு ஃபார்வர்ட் பாஸும் பேக்வர்ட் பாஸும் சேர்ந்து நடக்கும். அதான் ட்ரைனிங். இட் கோஸ் த்ரூ a lot of data, not only one data. It has to go through millions and millions of such data to understand the gist of the language. Yeah. So okay, இப்போ go ahead. Yes. So இப்போ ட்ரைனிங் இன்ஃபரன்ஸ் இதெல்லாம் பண்றப்ப ஃபர்ஸ்ட் வந்து எல்லாமே வந்து we have to represent them as numbers at the end of the day இல்ல. So context is something, அதே மாதிரி context வந்து ஒரு is a vector which is fed into the decoder. அதே மாதிரி if the inputம் வந்து நம்ம வந்து we have to convert it to a set of numbers which we call as a embedding vector which has to get passed on to the system. So அந்த process is called word embedding அப்படின்னுவாங்க. When we say the context is an embedding for the whole text, for every word you had to have a vector representation and that is called a word embedding. Okay, இப்போ வந்து with this background let's talk about how a recurrent neural network works. What it does internally. இப்போ வந்து இப்போ இந்த என்கோடர்னு ஒன்று வச்சிருந்தோம், ஒரு கண்டெக்ஸ்ட் ஒன்று வச்சிருந்தோம், இப்போ டீகோடர்னு ஒன்று வச்சிருந்தோம்ல. இப்போ அந்த என்கோடரை கேன் பி ரீப்ளேஸ்ட் பை டிஃப்ரெண்ட் நியூரல் ஆர்கிடெக்சர்ஸ். ஒன் சச் ஆர்கிடெக்சர் இஸ் அ ரிகரண்ட் நியூரல் நெட்வொர்க். இவன் வந்து அந்த எக்ஸாம்பிளை வச்சு ஹீஸ் டெமான்ஸ்ட்ரேட்டிங் இட். The reason why he demonstrates it with this is because it is pretty simple and இங்க இருந்து எவால்வ் ஆனது தான் அடுத்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் மாதிரி. But this abstraction will help you understand how a transformer also works. The rough idea of how a recurrent neural network works is it's basically இப்போ என்கோடரோட ஃபங்க்ஷனாலிட்டி மட்டும் எடுத்துக்கிட்டீங்கன்னா எப்படி இருக்கும்னா it has to take a series of inputs, right, and then come up with a representation of all the inputs which is the context. கரெக்டா? ஸோ அது மாதிரி பண்றப்ப ஒவ்வொரு இன்புட்டுக்கும் அது என்ன பண்ணும்னா it takes a hidden state as a another input and then it tries to predict an output and another hidden state. So this other hidden state which it produces will become an input to the next input. So இது ஒரு ரிகர்சிவ் ஈக்குவேஷன் மாதிரி போகும். So input 1 போய் hidden state 0 எடுத்து it produces hidden state 1 and output 1. Then hidden state 1 and input 2 will be the input to the next input. இதே மாதிரி கண்டினியூஸா போய் ஃபைனலா வர அவுட்புட் இருக்குல்ல, ஃபைனலா வர hidden state இருக்குல்ல, that will be the context which has the input context of all the inputs and that context will be passed to the decoder. Okay, let me நான் புரிஞ்சுக்கிற நான் RNS I try to understand long back. Let me try to understand. நான் சிம்பிளா என்ன நினைச்சேன்னா the problems with the previous approach of CNNs வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண முடியல. In a time series data you need to understand your previous state or state in a time series. வந்து என்ன ஒரு 10 செகண்ட்ஸ்க்கு முன்னாடி என்ன நடந்ததையும் வந்து you need to preserve the data இல்லையா? அந்த அதை ப்ரிசர்வ் பண்றதுக்கான ஐடியா தான் RNNs. where ஒரு input 1 is, for example, I am a student na, input 1 is I, input 2 is am, student is 3 னு வெச்சுக்கோங்க. somehow this student needs to understand I is there. அப்பதான் I am a student னு புரிஞ்சுக்கும் இல்லையா? So that when you are trying to analyze student, it needs to also understand I. So this input information needs to be passed on in time to the further when it is processing it. அதுதான் வந்து through the hidden state you are doing it னு நினைக்கிறேன் இல்லையா? That's true. But the other thing which we have to also remember is the thing with இது வந்து I think தமிழ்ல ரொம்ப ஈஸியா வரும்னு நினைக்கிறேன்.
okay, so the subject and object swapping நடக்கும்ல from language to language. In some languages the subject will be the first வரும், object கடைசியில இருக்கும். SVO SOV subject object verb subject object verb. subject verb object. So என்ன ஆகுதுன்னா இந்த மெஷின் டிரான்ஸ்லேஷன்ல யோசிச்சு பார்க்கறப்ப we have to have, if the verb and object are swapped also, the corresponding mapping இருக்குல்ல, அது வந்து கிடைக்கணும்னா we have to have the context of the whole window. We have to have the context of the whole sentence, or else we will not be able to understand that object first வரணும், verb அப்புறம் இங்க வரணும் அப்படின்னு. So அதனால தான் என்ன பண்றாங்கன்னா, when you pass an input, you pass the whole input and the whole context அது உள்ளார எடுத்துக்கிட்டு அந்த context வச்சு ஒவ்வொன்னா decode பண்ணும். So whenever it wants to understand எங்க verb இருக்கு, எங்க object இருக்குன்னா, it has the context. It needn't wait for the data to come in. So அதனால தான் இந்த மாதிரி சிஸ்டம்ல you first pass all the input, create a context, and then that context is used by the decoder in a serial fashion to produce its output one by one. Let's not compare with CNN at this point, because அது வந்து it is அந்த பேக்ரவுண்ட் இல்லாம இந்த சிக்னிஃபிகன்ஸை வந்து புரியுறது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பட் in this state it tries to maintain the positional significance. இப்ப வந்து I am a studentனா I அப்படின்றது ஃபர்ஸ்ட் வார்த்தை, amன்றது செகண்ட் வார்த்தை, ஸ்டூடெண்ட்ன்றது தேர்ட் வார்த்தைன்னு தெரியணும். இதே வந்து ரிவர்ஸ்ல பண்ணி ஸ்டூடெண்ட் இன் ஜெர்மனின்னு வரப்ப தேர்ட் வார்த்தையா ஸ்டூடெண்ட் இருக்கிறதுக்கும் ஃபர்ஸ்ட் செகண்ட் வார்த்தையா ஸ்டூடெண்ட் இருக்கிறதுக்கும் உள்ள டிஃபரன்ஸை வந்து யூ ஹேவ் டு என்கோட் சச் தட் பேஸ்ட் ஆன் தட் த லாங்குவேஜ் பெர்ஃபார்மன்ஸ் வில் சேஞ்ச். அது அவுட்புட் என்ன வரணுமோ அது வந்து மாறும் அப்படின்றதுக்காக அந்த பொசிஷனல் இன்ஃபர்மேஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட் வென் வி ஆர் டூயிங் அ சீக்வன்ஸ் டு சீக்வன்ஸ் மாடல். அதனால தான் we use this recurrent form where the positional significance will automatically get encoded. ஏன்னா ஃபர்ஸ்ட் இது, செகண்ட் இது, தேர்ட் இதுன்னு என்கோட் ஆகிறப்ப அந்த ஆர்டரிங் வந்து will be maintained. Basically the sequence information is stored in this recurrent neural information. Yes. Okay. So எனக்கு இது எப்படி புரியுதுன்னா, புரிஞ்சுது அப்படின்னா சொல்ல முடியாது, பட் the way I connect to it is language sentences are modeled as the output of a state machine. ஸோ ஒரு மாதிரி ஸ்டேட் மிஷின் பிளஸ் நியூரல் நெட்வொர்க். ஸ்டேட் மிஷின் வந்து என்ன பண்ணோம்னா, நான் இப்போ வந்து வேர்பை வந்து சொல்கிறேன், நான் இப்போ வந்து ஆப்ஜெக்ட் சென்டென்ஸோட முடிவில் இருக்கேன், ஆப்ஜெக்டை சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி ரஃபாக புரிஞ்சுக்கிறேன், வேறு எதுவும் டீப்பாலாம் புரிஞ்சுக்கல. இட்ஸ் a ஸ்டேட் மிஷின் பிளஸ் நியூரல் நெட்வொர்க். கரெக்டா? That's a very good analogy. Yes. So இப்ப ஸ்டேட் மெஷின்ல வந்து இந்த ஸ்டேட்ல இருந்து இத சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்றது வேறையா இருக்கும்ல ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும். சோ அந்த ஸ்டேட் என்கோட் பண்றது தான் கான்டெக்ஸ்ட். ஓகே இப்போ ஞாபகம் வருது. ஸ்டேட் மெஷின்ல வந்து there is a probability that you are multiple ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மல்டிபிள் ஸ்டேட்ஸ்ல இருந்து வரலாம். சோ எந்த ஸ்டேட்ல இருந்து அந்த இடத்துக்கு வந்த அப்படின்றது எல்லாத்தையும் என்கோட் பண்றது தான் அந்த ஹோல் என்வாயன்மெண்டோட ஸ்டேட் இல்லையா? அந்த ஹோல் இதுதான் வந்து கான்டெக்ஸ்ட் மாதிரி. That's a very good analogy to have at the back of your mind. So language as being generated by the state machine, like sentences as அந்த மாதிரி மாடல் பண்ண ட்ரை பண்றாங்க. Yes. So இப்போ என்னன்னா the whole இப்போ இங்கிலீஷ்ல இருந்து வர ஸ்டேட் எடுத்து நீ ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அந்த ஸ்டேட்டோட இன்ஃபர்மேஷன் வச்சுக்கிட்டு உன்னோட பிரெஞ்சுல நீ ஜெனரேட் பண்றப்ப யூ ஹேவ் டு கரஸ்பாண்டிங் பிரெஞ்சுல ஒரு ஸ்டேட் மெஷின் இருக்கும்ல, அந்த ஸ்டேட் மெஷினுக்கு வேண்டிய கண்டெக்ஸ்ட இந்த இங்கிலீஷ்ல இருந்து வர கண்டெக்ஸ்ட் கொடுக்கும். அந்த ஒரே ஒரு கரெக்ஷன், ஸ்டேட் மெஷின் வந்து வெரி குட் எக்ஸாம்பிள். ஆனா இப்ப ஸ்டேட் மெஷின்ல பாத்தீங்கன்னா ஹியர் த ஸ்டேட் மெஷின் அவுட்புட் டிபெண்ட்ஸ் ஆன் நாட் ஓன்லி த ப்ரீவியஸ் ஸ்டேட், இட் டிபெண்ட்ஸ் ஆன் லாட் ஆஃப் ப்ரீவியஸ் ஸ்டேட்ஸ். அதை நீ மட்டும் யோசிக்கணும். It's probabilistic, it's not deterministic, it's probabilistic actually. Yes, probabilistic comes in predicting what is the next word. The next word could be probability of n இல்ல. So you can அத வெச்சு அது இப்ப நம்ம வேர்ட் இப்ப ChatGPT ல hallucination னு சொல்றோம்ல, and why we are not able to reproduce the same result னு சொல்றதுக்குலாம் காரணம் வந்து அதுதான். If every time if it predicts some n options and we let it to use one of those n options, then it will the statement the way in which it can predict the set of text will change.
But if you force to always predict the top option, in which case, so இது வந்து நீ வந்து programmatically பண்ண முடியும். ChatGPT-லயும் there is something called temperature and K. அது ரெண்டுத்தையும் கண்ட்ரோல் பண்ணி if you control it, you will be able to produce deterministic results. But in ChatGPT application-ல they have not kept it very high. அதனால the output will change every time you ask the same question. அது வந்து okay. That's the significance there. Okay. And to give a little peek into how a transformer works, இப்போ நம்ம context maintain பண்றோம்னு சொல்றப்ப இந்த RNN-ல the context which it tries to maintain is very fixed. அதாவது ஃபர்ஸ்ட் வார்த்தை ஃபர்ஸ்ட் இருக்கும், செகண்ட் வார்த்தை செகண்ட் இருக்கும், தேர்ட் வார்த்தை தேர்ட் இருக்கும். அண்ட் அந்த ஆர்டர்லயே நம்ம என்கோட் பண்றதுனால அந்த ஹோல் விண்டோவோட கண்டெக்ஸ்டும் நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டியது இருக்கும். In transformer cases, this windowing concept is broken in a way which is more flexible, and that makes it better. Once we go into the transformer, I will probably go a little more detail into it, but that is the rough idea. Okay. The same thing he is explaining with a neural machine translation. அவன் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறான். இப்போ நான் சொன்ன எக்ஸ்பிளனேஷனே as you look, he takes one time step 1ல J மட்டும் போகுது, அப்புறம் Su, அப்புறம் அது A2D ஆனா அது ஏதோ ஒன்று போகுது, and it keeps producing the corresponding hidden state, and that hidden state 3 is passed to the decoder, and decoder produces I, am, and a student. And if you look at it, 3 letters go in and 4 letters comes out. So there is not like a one-to-one correspondence also. So இந்த மாதிரி flexibility எல்லாமே எதனால வருதுன்னா, you are encoding the whole encoder as a single context. There is not like a one-to-one correspondence from the encoder to the decoder. Okay. So இது வந்து இதே வந்து இன்னும் எலாபரேட்டா காட்டியிருக்காங்க, so that you can understand it in a much better fashion. Yeah. So இப்போ வந்து why there are too many RNNs on the previous picture? 3 RNNs காட்டுறாங்க, ஏன்னு கேக்குறேன். So every RNN is a so RNN same தான், the model is same, but the RNN எடுக்கிற input இருக்குல்ல, அது வந்து the word. So okay. first okay, I understand. For different, each word is fed to the same RNN. Yes. After 3 different RNNs, understand. Okay, go ahead. Sorry. அதுவும் பண்ணலாம். அது பேர் என்ன சொல்லுவாங்கன்னா multiple layers of RNN சொல்லுவாங்க. So you pass the same word. என்ன வேணா பண்ணலாம் நித்திலன். இல்ல அது பண்ணலாம். வர்க் ஆவணும்ல. வர்க் ஆனா நீங்க அத கரெக்ட்டா சொல்லுவீங்க. அவ்வளவுதான். Let's play. இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, இது நானும் கொஞ்சம் நான் முன்னாடி சொன்னதையே வந்து probably they are saying in a different fashion here. So in the way how this attention is used on the decoding stage இருக்குல்ல, sequential sequence modelல, அது வந்து just one thing. What is attention here? Attention is basically okay. இப்போ வந்து attentionன்ற வேர்ட் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறேன். So what does அங்க ஒரு டெஃபினிஷன் இருக்கு attentionக்கு. Okay. Attention shows the models to focus on relevant part of. So as this says here, allows the model to focus on the relevant parts of the input sequence as needed. So இங்க என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப நம்ம கண்டெக்ஸ்ட்னு பாஸ் பண்றோம்ல, இப்ப நம்ம வந்து ஃபுல் கண்டெக்ஸ்ட் ஒன்னா பாஸ் பண்ணா அதை வச்சு இட் வில் நாட் பி ஏபிள் டு ஐடென்டிஃபை எந்த பார்ட் எனக்கு இம்பார்ட்டன்ட் when I am predicting a particular word. இப்ப நான் வந்து ஐ ப்ரெடிக்ட் பண்றப்ப எந்த பார்ட் ஆஃப் இன்புட் எனக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னு என்னால வந்து பிரிச்சு பார்க்க முடியாது. எனக்கு வந்து ஒரே ஒரு ஃபுல் சங்க் தான் கிடைக்குது. So what they are trying to do the next stage is, I will pass, instead of just the single context which is just the hidden state 3, I will pass both hidden state 1, 2 and 3 and make the decoder decide which part it requires to predict for that particular output. இப்ப I predict பண்றப்ப it will be concentrating on probably the first hidden state. ஏன்னா அது ஜோ அந்த அதுல வருதோ என்னமோ எனக்கு கரெக்டா சொல்ல முடியல. அப்புறம் சியூனா கார்த்தி probably can tell more இது. So it tries to use, so instead of forcing it that I have to use only the whole context, I give all the context to the decoder, and decoder can decide which part it needs to use based on what it is trying to predict. அது மாதிரி பண்றதுனால my understanding is
நீங்க கான்டெக்ஸ்ட் வந்து ஆல் த்ரீ இதுக்கும் கிரியேட் பண்ணிட்டு இன்ஸ்டெட் ஆஃப் ஃபீடிங் ஒன் அட் அ டைம் யூ சென்ட் த ஹோல் சீக்வன்ஸ் அண்ட் லெட் த டிகோடர் டிசைட்ஸ் வாட் இட் நீட்ஸ். இங்க இந்த Yes. இந்த அட்டென்ஷன்ற வேர்ட் எதை குறிக்குது மெயினா இதுல? அட்டென்ஷன் So, டிகோடர்ன்றாங்க. இப்ப அததான் கிளியரா கீழே எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் ஓகே. அட்டென்ஷன்றது வந்து இப்ப ஐ யூஸ் பண்றப்ப ஹிடன் ஸ்டேட் 1 நான் எடுத்தா நல்லா இருக்குமா, ஹிடன் ஸ்டேட் 2 யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா, இல்ல ஹிடன் ஸ்டேட் 3 யூஸ் பண்ணா நல்லா இருக்குமா, அது அந்த டெசிஷன் இருக்குல்ல, தட் இஸ் கால்ட் அட்டென்ஷன். ஸோ இஃப் ஐ யூஸ் ஃபார் ஐ ப்ரெடிக்ட் பண்றப்ப இது மூணுத்துல எதை யூஸ் பண்றது அப்படின்றது இப்போ அது ஒரு கால். அதே மாதிரி ஆம் யூஸ் பண்றப்ப இந்த ஃபர்ஸ்ட் தேவையில்ல, எனக்கு செகண்ட் மட்டும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். ஸ்டூடெண்ட்னு யூஸ் பண்றப்ப செகண்டும் ஃபர்ஸ்ட் செகண்ட் எனக்கு முக்கியம் கிடையாது, தேர்ட் மட்டும் தான் எனக்கு தேவை, ஃபர்ஸ்டும் செகண்டும் கம்மியா தேவை அப்படின்னு அந்த இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, distributing the importance between the three contexts of the encoder based on what I'm predicting on the decoder. Let me try to understand this. So when translating a word, we have to try to understand whether what is the relevance of the other words to this word translation. அதுதான் நம்ம அட்டென்ஷன் சொல்றோம் இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஐக்கும் ஆம்க்கும் நிறைய அட்டென்ஷன் இருக்கு வேணா, பட் when you translate etudiant to student, you don't need to, you can do a literal translation. Yes. இந்த இடத்துல ரொம்ப சிம்பிளா இருக்கு. இப்போ ஸ்டூடெண்ட் அப்படின்னு 2 வருது, ஓகேவா? சோ அந்த இடத்துல வந்து you will make a more complex decision. Yes. So there are examples actually going down. There were some more examples which made it much better. So இப்ப இதுல பாத்தீங்கன்னா this is a better matrix மாதிரி. இப்ப வந்து encoderோட hidden state இருக்கு 1, 2 and 3. When I is predicted, it is concentrating only on the first. So it is given more importance to the first hidden state. Yes, when am is predicted, the second hidden state is given more importance. But am and student in varrappa, and it has equal, like roughly equal importance to the second and third hidden state, and finally student in varrappa only last state மட்டும் important. So இது மாதிரி கிரியேட் பண்றது இந்த மாஸ்க் கிரியேட் பண்ணது இல்ல, இதுதான் அட்டென்ஷன்ன்றது. The mask it generates to identify what part of my input is important for my output prediction அப்படின்றது. இதே வந்து they have increased it in a bigger sentence. Here you will find it more significant. இங்க என்னன்னா இது I think this is also sur la zone economic European at a signal and out. Okay. So understand. இப்போ வந்து யூரோப்பியன் அண்ட் எக்கனாமிக்னு எடுத்துக்கிற இந்த 2 வார்த்தையை கவனிச்சு பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் இஸ் மோர் டிபெண்டன்ட் ஆன் நாட் ஜோன், பட் பிகாஸ் தட் இஸ் த கரஸ்பாண்டிங் பொசிஷன் இன் விச் யூரோப்பியன் கம்ஸ் இன், பட் இட் இஸ் கிவிங் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு த யூரோப். அது நீ ப்ராப்ளம் இல்ல, வேர்ட் ஆர்டர் மாதிரி இருக்கு பாத்தியா? யூரோப்பியன் எகனாமிக் யூரோப்பியன் அப்படின மாதிரி இருக்குல்ல, சோ அந்த வேர்ட் ஆர்டருக்கு ஏத்த மாதிரி இட் இஸ் ஸ்விட்சிங் தி இம்பார்ட்டன்ஸ். So attention is useful in these kind of scenarios. So இது வந்து ஒரு correlation matrix மாதிரி இமேஜின் பண்ணிக்கலாம். ஹீட் மேப்பா ரெப்ரசன்ட் பண்ணிருக்காங்க, ஒரு correlation matrix மாதிரி. Yes, yes. இந்த வேர்டை டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு what is the other context words we should consider? எந்த other words கன்சிடர் பண்ணனும் before we do a full translation? அவுட்புட்ல இருக்கிற வேர்டுக்கு இன்புட்ல இருக்க எந்தெந்த வேர்ட் எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ப்ரெடிக்ட் பண்றதுக்கு அப்படின்றது, அந்த கோரிலேஷன் டிரைவ் பண்றதுக்கு தான் அது பேர் அட்டென்ஷன், அண்ட் திஸ் மேட்ரிக்ஸ் டெபிக்ட்ஸ் தட். ஏன்னா ஃபார் எக்ஸாம்பிள் he she கலாம் is was, அதுக்கு சாரி டிஃபரண்ட் நவுன்ஸ் will have different additional verbs எல்லாம் மாறும் இல்லையா? அதெல்லாம் நம்ம காரிலேஷனா கன்சிடர் பண்ணலாம் நினைக்கிறேன். ஃபார் சிம்பிள் இங்கிலீஷ் he dances, whether they dance அப்படின்னு மாறுது இல்லையா? ஆமா. சோ அதுவும் வரும். அதாவது தேன்னு சொல்றப்ப இட் ஹேஸ் டு தேர் இஸ் ஒன் மோர் சம்திங் கால்ட் செல்ஃப் அட்டென்ஷன். நம்ம அது டிரான்ஸ்ஃபார்மர்ல பாக்குறப்ப வருவோம். சம்டைம்ஸ் when it is trying to predict the next word, it needs to have the context of its own sentence. இப்ப வந்து கார்த்தி is working in parallel programming and he அப்படின்னு வருது இல்ல, அந்த he refers to கார்த்தின்னு வருது இல்ல, அதுவும் ஒரு அட்டென்ஷன் தான். But in the case la attention is within the same sentence. Here what we are demonstrating is attention from a different language illa. Adu illama if I am trying to predict just a sequence of words, I will have attention even within that. And the attentionum important da. Appo transformer when you are translating, you need pay attention to the correlation between different languages
whereas when you are trying to predict the next word in a same sentence, அந்த சென்டென்ஸ்ல இருக்கிற அட்டென்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட்றீங்க. அதான் செல்ஃப் அட்டென்ஷன் நீங்க சொல்றீங்க இல்லையா? அதுதான் பேர், அதுக்கு பேர் தான் செல்ஃப் அட்டென்ஷன். ஓகே. Or if you are summarizing a bigger paragraph. Yeah, summarizing also you can think of it like a translation model. Okay. ஏன்னா whole context எடுத்து அதுக்கப்புறம் நீ வந்து so assume that the input is a different context and this is a different context, and so you want the whole context and then you want to identify it and then predict it. But when you are no Nitin, we can simply say this நினைக்கிறேன் இல்லையா? செல்ஃப் அட்டென்ஷன் இஸ் லைக் தி செல் காரிலேஷன். இப்போ வந்து எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ்ல சேம் இங்கிலீஷ் சென்டென்ஸ், த அக்ரிமெண்ட் ஆன் தி யூரோப்பியன் எக்கனாமிக் ஏரியா வாஸ் சைன்ட் இன் அப்படின்ற அந்த சென்டென்ஸ் எடுத்துட்டோம்னா ஆகஸ்ட் விட்டுருவோம். தென் இட் பிகம்ஸ் தி செல்ஃப் காரிலேஷன் மேட்ரிக்ஸ். அந்த மேட்ரிக்ஸ் பேஸ் பண்ணி நம்ம இன்னும் ஆகஸ்ட்ன்றது ப்ரெடிக்ட் பண்ணலாம். எஸ். சோ இப்போ வந்து இத கவனிச்சு பார்த்தா அக்ரிமெண்ட்டுக்கும் சைன்டுக்கும் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இப்போ வந்து சைன் வர்றப்ப சைன் எதை சைன் பண்ணோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட் வில் சே அக்ரிமெண்ட். So whenever it is trying to predict signed, it has to think about agreement. So அந்த correlation இருக்குல்ல, that is called self attention. அதே அந்த மாதிரி அந்த அதே significance. So Nitin, I think attention வந்து நம்ம இப்ப ரொம்ப நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். Maybe this is a good time to start. மாஸ்டர் பண்ணிட்டோமா? மாஸ்டர் அட்டென்ஷன். இந்த வீடியோல அட்டென்ஷன் பே பண்ணீங்கன்னா உங்களுக்கு அட்டென்ஷன் என்னன்னு தெரியும். டென்ஷன் ஸ்டாண்டர்டிஸ். சரி அப்படியே முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். இன்னும் 3-4 நிமிஷம் தான் இருக்கு. I think it's a good time to stop because இதுக்கப்புறம் ஆரம்பிச்சா it will take a while. அடுத்த செஷன்ல we will probably talk about transformers. Which will be taking attention to a more depth, and we'll try to understand how ChatGPT and other stuff also works. Okay, thank you.